ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜானு. இன்றைக்கி நம்ம வித்தியாசமாக ரெசிபி பண்ணலாம் வாங்க. அதுக்கு கடாய் வச்சுருக்கேன், இரும்பு கடாய் வச்சுருக்கேன். இதுக்கு ஆயில் நம்ம கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம். மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிப்பூ, ஜாதிபத்திரி எல்லாமே சேர்த்தாச்சு. அப்புறம் வெண்டைக்காய் நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அது நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள், இது போல் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்ல பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நம்ம இதை வதக்கிட்டு இதை தனியாக எடுத்து வச்சோம்னா, அதுக்கப்புறம் திரும்ப அதே வானொலியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம சோம்பு கொஞ்சம் சேர்த்துடலாம். சோம்பு சேர்த்து அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை அரைச்சி வச்சுருந்தோம், அதை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கலாம். பாருங்கள், அதோடய பச்சை மணம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா அதோட பச்சை மணம்லாம் போய் மசாலையோட அளவு கலந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 4 தக்காளி பெரிய தக்காளியாக நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருந்தோம். அந்த விழுதையும் இதில் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன், தனியாக 1 ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலா சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நான் சக்தி சிக்கன் மசாலா தான் சேர்த்துருக்கேன். அது சேர்த்து நம்ம இந்த மசாலா பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், மசாலாஸ் எல்லாம் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம தனியாக வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயை சேர்த்து கலந்து எடுத்துடலாம். இப்போ வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, நான், புலாவ் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். சப்பாத்திக்கு சூப்பர் காம்பினேஷன். நான் இது நானுக்கு செஞ்சுருக்கேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ளீஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். தென் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.